OPPO அவங்களோட ரெனோ சீரியஸில் ரெனோ 7 ப்ரோ அண்ட் ரெனோ 7 ரெண்டு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெனோ 7 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பற்றி பார்க்கலாம். இதுதான் ரீட்டைல் பேக்கேஜ் பாக்ஸ். ரெகுலரான ரெனோ பாக்ஸ் மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட டாப்பில் 7 மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே OPPO Reno 7 Pro 5Gன்னு இருக்குது. பாக்ஸோட லெஃப்ட் சைடில் Reno 7 Pro பிராண்டிங் அண்ட் ரைட் சைடில் OPPO பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், டைமண்ட்ஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் வேரியண்ட் அண்ட் பிளாக் கலரில் கூட அவைலபிளாக இருக்குது. கலர் பற்றி பேசலாம், பட் அதுக்கு முன்னாடி ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உள்ள மேட் ஃபினிஷிங்கில் இன்னொரு பிளாக் பாக்ஸ் இருக்குது. இந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ளே சாஃப்ட் டிபியூ கேஸ் ரெனோ பிராண்டிங்கோட சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் மட்டும் கிளாஸியாக கொடுக்காம மேட் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப் இன்னும் நல்லாயிருக்கும் கையில் யூஸ் பண்ணும்போது. ரெகுலர் ரீடிங் மெட்டீரியல்ஸ், சிம் எஜெக்டர் பின், நெக்ஸ்ட் ஹேண்ட்செட் இருக்குது. ஹேண்ட்செட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ் சூப்பர் வூக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கூடவே டைப் சி கேபிள் இருக்குது. அண்ட் இந்த டைம் ஹெட்ஃபோனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ரெனோ 6 ப்ரோ வரைக்கும் அட்லீஸ்ட் டைப் சி ஹெட்ஃபோனாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஹேண்ட்செட்டுக்கு வரலாம். ஃபோனோட டிசைன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. LDI டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோனோட பேக் பேனல் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இந்த டிசைனுக்கு ஷூட்டிங் ஸ்டார் டிசைன் OPPO கிளைம் பண்ணுறாங்க. இந்த டிசைனில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, எந்த லைட்டிங் கண்டிஷனில் இருந்தாலுமே உங்கள் லைட்டிங் ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பேக் பேனல் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஃபோன் ஸ்க்ராச்சஸ் ஆகாது அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மச்சஸ் சுத்தமாக ஆகாது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் பிளாக் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ப்ளூ கலர் மாதிரி எந்தவித பேட்டர்ன்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் பிளெயின் பிளாக் கலரில் மட்டும்தான் இருக்கும். ப்ரீ இன்ஸ்டாலாக சில ப்ளூடூஸ் இருக்குது, ஆனால் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இங்கே ஆண்ட்ராய்டு 11 தான் இன்னுமே ரன் ஆகுது. அட்லீஸ்ட் 12 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு மேலே ஓப்போட ஓன் யூஐயான ColorOS வெர்ஷன் 12 அப்ளை பண்ணியிருக்காங்க. UI ரொம்ப க்ளீனாக இருக்குது அண்ட் UI யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. பாட்டமில் மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன், லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன் அண்ட் டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் 6.5 இன்ச்சஸ் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90 Hz அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட Gorilla Glass வெர்ஷன் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேனலுக்கு HDR10+ சர்டிஃபிகேஷனும் இருக்குது. இனிஷியலாக யூஸ் பண்ண வர இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி, வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ். 50 மெகா பிக்சல் சோனி IMX766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f1.8, செகண்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவோட UI பொறுத்தவரை ரெகுலராக இருக்கிற OPPO ஃபோன்ஸில் கொடுக்குற சேம் UI தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொக்கே ஃப்ளர் போர்ட்ரேட் வீடியோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான ரெனோ 6 ப்ரோ கூட கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கீழே பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமரா ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் நோட்டிஃபிகேஷன் லைட். ஃபோனோட கேமரா பம்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஆல்வேஸ் ஆனில் இருக்கும் அண்ட் கால்ஸ் இது வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகுது. அண்ட் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வேணும்னா உங்களுக்கு ஆஃப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சில ஆப்ஸ் மட்டும்தான் வேணும், எனக்கு வாட்ஸ்அப் இல்லை ஃபேஸ்புக் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களோட லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் பிளிங்க் ஆகும். அண்ட் இன்டர்னல்ஸ் பொறுத்தவரை MediaTekோட Dimensity 1200 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே 7GB வர RAM எக்ஸ்பேன்ஷன் ஆப்ஷன் இருக்குது.
அண்ட் 256 GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. இனிஷியலாக இந்த ஃபோனை யூஸ் பண்ண வர நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு ரெனோ 7 ப்ரோ பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.